கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் சுவிசேஷங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வார்த்தை தருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, திக்கற்றவர்கள் என்று சொன்னால் நடக்க வேண்டிய திசை அறியாதவர்கள், நடக்க வேண்டிய வழியை அறியாதவர்கள், இனி மேற்கொண்டு என்ன செய்வது என்று நாம் தெரியாமல் தடுமாறுகிற காரியத்தை பார்க்கிறோம். வேதத்திலே இவ்வாறாய் பார்க்கிறோம். ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே வழி தெரியாமல் அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு கூட உலகம் ஒரு வனாந்தரம் போல இருக்கும் பொழுது, நாம் வழி தெரியாமல் அலைந்து திரியும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி உங்களை அலைந்து திரிய நான் விட மாட்டேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதனால நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடக்க வேண்டிய பாதைகளிலே, நடக்க வேண்டிய திசைகளிலே, நடக்க வேண்டிய எல்லா காரியங்களிலும் நம்மை அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாய் ஒரு நாளும் விட மாட்டார். நம்முடைய தகப்பனும் தாயும் கூட ஒரு நாள் விட்டு விடுவார்கள். நம்மை சார்ந்தவர்கள், இனஜன பந்துக்கள், நமக்கு நெருங்கின உறவின் முறையார் எல்லாரும் நம்மை ஒருவேளை விட்டு போய்விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூர்ந்து நம்மை திக்கற்றவர்களாய் விடாதபடி ஸ்தோத்திரம், நம்மோடு கூர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.